ஏன் நெறைய பேருக்கு இந்த பரிகாரங்களுக்கு பதிலா, இந்த கார்த்தவீரியார்ஜுன எந்திரங்கள்லாம் பயன்படுத்த சொல்லி நெறைய பேருக்கு இப்ப சொல்லிட்டு வரீங்க. ஆமா. 2வது இப்போ கஜலத்திலாம் வாஸ்துக்கு பார்த்து சொல்லி குடுத்துட்டு இருக்கீங்க. ம். ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும், அபிராமி அந்தாதி பாடல்கள் கூட இப்ப நெறைய சொல்லிட்டே பரிகாரத்துக்கு ஆமா இருக்கீங்க. அதான் சொல்லிக்கிட்டே பரிகாரத்துக்கு இருக்கும். முதல்ல இருந்தே அது நெறைய சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப அந்த மாதிரி இப்போ இந்த அஷ்டகந்தம்னு ஒண்ணு நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆமா. அ அது வந்து அதோட பயன்கள் என்ன? அத எந்த மாதிரி பயன்படுத்தணும்? இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? அப்படின்ற விளக்கமும் சொல்லிருங்க. ஏன்னா நெறைய பேரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. ம், ம். அதுக்கான வீடியோ தான் இது. முதல்ல இந்த அஷ்டகந்தம்ங்கிறது வயது வித்தியாசம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த அஷ்டகந்தத்த பயன்படுத்தலாம். ஏன்னா, இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்முடைய உடலையும், மனதையும் நேர்மறையான விஷயங்களோட இணைச்சிட்டு போறது தான் இதனுடைய பொருட்கள், மூலப்பொருட்கள். மிக முக்கியமா அதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், சிவன், சக்தி இந்த 2யும் இணைக்கிற சூட்சுமம் தான் இந்த அஷ்டகந்தத்துல இருக்கு. உலகியல் தேவைக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, இத அதிகமா நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஆனா இது வந்து உலகியல் தேவையை தாண்டி ஒரு மனிதனை ஞானத்தின் பாதையில, கடவுளின் வழிப்பாதையில அற்புதமா வழி நடத்திட்டு போகும். நமக்குள்ள மத்தவங்கள கெடுக்கணுங்கிற எண்ணம் வராது. நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா வைக்கணுங்கிற எண்ணத்த தான் இந்த அஷ்டகந்தம் ஒருத்தருக்கு குடுக்கும். தன்னை சுத்தி இருக்கிறவங்க யாராவது தனக்கு கெடுதல் நினைச்சா கூட, அவங்கள கூட நமக்கு சாதகமா, நல்ல அடிப்படையில மாற்றி தரும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. ஏன்னா, இத இப்ப 7வது முறையா நம்ம இந்த கலவை இப்ப ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இத முதல் முறை வாங்குனவங்க, இன்னைக்கு வரைக்கும் திரும்ப திரும்ப தனக்காகவும், தன்னை சுத்தி இருக்கிறவங்க வாங்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பிட்ட குறைவான எண்ணிக்கையில தான் நம்ம அத வந்து என்ன பண்றோம், ஒவ்வொரு முறையும் தயார் பண்றோம். இப்ப கூட நம்ம ஒரு 30 பேருக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. அதுல யாருக்காக நம்ம ரெடி பண்ணோம், தயார் பண்ணோம் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். காத்திருந்து ஒரு ஒரு 20 நாளா காத்துட்டு இருந்தார். அவர் வேணும் அப்படின்னு கேட்டு, அவர் வந்து வராகி உபாசகம் பண்றாரு. அவர நம்பி வரக்கூடிய மக்களுக்கு இத வந்து அவர் குடுக்குறாரு. மந்திரம் சொல்லிக் குடுத்து, மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு நமக்கு ஒரு பெரிய ஃபீட்பேக் குடுத்திருக்காரு. இன்னைக்கு ஒரு அடுத்த கட்ட செய்தி நம்ம நேத்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நேத்து நைட்டு ஒருத்தர் வந்து நம்முடைய அந்த அஷ்டகந்தம் வீடியோலாம் பார்த்துட்டு கேட்டிருக்காரு. அவரும் ஒரு அம்மன் வழிபாடு செய்யக்கூடியவர். அவரும் இத வந்து அம்பாள்ட்ட வந்து உத்தரவு கேட்டு, நான் உங்ககிட்ட வாங்குறேன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்புறவங்க, நம்பாதவங்க பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. இதனுடைய அருமை இத வந்து பயன்படுத்துறவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. சரியா? இப்ப எளிமையா நான் சொல்ற விஷயம்னு கேட்டா, இந்த அஷ்டகந்தத்த வாங்கி பயன்படுத்துறவங்க, இன்னும் இத சிறப்பான முறையில நெறைய பலன் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க ம். செய்ய வேண்டிய விஷயம்னு கேட்டா, இந்த அஷ்டகந்தத்த நெத்தியில வந்து நம்ம பசு நெய்யில நம்ம என்ன பண்றோம்? நல்ல மை மாதிரி கலந்து நெத்தியில வைக்க சொல்றோம். இந்த அஷ்டகந்தத்த உள்ளங்கையில எடுத்து வச்சுட்டு, அவங்களுக்கு ஏற்கனவே மந்திரம் சொல்லிக் குடுத்துருக்கோம். ம். அவங்க சொல்லக்கூடிய எந்த தெய்வத்தினுடைய ஒரு பீஜ மந்திரமா, மூல மந்திரமா, காயத்ரி மந்திரமா எதுவா இருந்தாலும் சரி. அத கையில ஒரு 27 முறை மட்டும் அத வச்சுட்டு,